So hey guys, hello and welcome to our channel Kishore Vlogs. So நம்மளுடைய பேஸ் மாடல் சீரிஸ்ல இன்னைக்கு அடுத்ததா உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய கார் Nissan உடைய Magnite உடைய Vysia அப்படினு சொல்லக்கூடிய ஒரு AMT வண்டி. So இது மேனுவல் டிரான்ஸ்மிஷன் and AMT டிரான்ஸ்மிஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு Vysia ன்னு சொல்லக்கூடிய இந்த பேஸ் மாடல்ல இருந்தே உங்களுக்கு இந்த வண்டியில வந்து கிடைச்சிருக்கு. So இந்த வண்டியை பத்தின ஒரு டீடைல் ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க பார்க்க போறீங்க. So அதுக்காக நாம வந்திருக்கக்கூடிய இடம் EVM Nissan திருப்பூர் பல்லடம் ரோட்ல இவங்களோட ஷோரூம் வந்து லொகேட் ஆயிருக்கு. ஃபார் டெஸ்ட் ட்ரைவ் அண்ட் புக்கிங்ஸ் கான்டாக்ட் டீடைல்ஸ் ஸ்க்ரீன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம முன்னாடி இருக்கிறது Nissan Magnite உடைய பேஸ் மாடலான Vysia AMT வேரியண்ட் தான். ஸோ இதனுடைய ஆன் ரோட் காஸ்ட் டீடைல்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு வண்டி பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த வண்டியுடைய கீ பேஸ் மாடல் கீ ஒரு நார்மலான ஒரு கீ தான் வந்து கிடச்சிருக்கு. ஒரு டீசெண்டான சைஸ்லேயே இருக்குன்னு சொன்னால் ரெண்டு கீ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு காம்பேக்ட் எஸ்யூவிக்கான டிசைன் வந்து உங்களால் வந்து இங்கே ஃபீல் பண்ண முடியும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா போனட்டோடைய ஷெல் எல்லாமே நல்லா ஒரு மஸ்குலர் டிசைனில் கொடுத்துருக்கிறது சூப்பராகவே இருக்குது டிசைன் தீமில். ஸோ ஃப்ரண்ட்டில் நமக்கு பேஸ் மாடல்லேருந்து டாப் எண்ட் வரைக்கும் இந்த குரோம் ஃபினிஷ்க்கான லைன் வந்து கண்டிப்பாக ட்ராவல் ஆகிருக்குன்னே சொல்லலாம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அதுதான் டாப் எண்ட் வேரியன்ட். ஸோ அதை நம்ம இன்னொரு வீடியோ பண்ணியிருக்கோம். அதை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே ஐகானில் லிங்க் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃப்ரண்ட்டோடைய கிரில் ப்ரெசன்ஸ் வந்து ரொம்பவுமே நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஒரு ரகடான லுக் வந்து கண்டிப்பாக இங்கே ஃபீல் ஆகுது. நிசான்கான லோகோ தென் கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷில் கிரில் கொடுத்துருக்கிறது சூப்பராகவே இருக்குது டிசைன் வைஸில். கீழே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்கிட் பிளேட்ஸ் வந்து பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. பட் டாப் அண்ட் போய்க்கிட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி உங்களுக்கு சில்வர் கிரே ஃபினிஷில் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இதுவுமே பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஹெட்லாம்ப்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாலோஜன் செட்டப்பில் தான் கொடுத்துருக்காங்க. பிளாக் ஹவுசிங் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே ஒரு சில்வர் குரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. லுக் வைஸ் நல்லாவே இருக்குது. ஹெட்லாம்போட யூனிட் எனக்கு நல்லாவே பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். நைட்டில் த்ரூவும் வந்து நல்லா தான் இருந்தது. இண்டிகேட்டர்ஸும் நமக்கு ஹாலோஜனில் தான் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சில்வர் குரோம் ஃபினிஷ் பண்ண ஒரு லைன் வந்து கொடுத்துருக்காங்க. டாப் அண்ட் எடுத்திங்க அப்படின்னா ஃபாக் லேம்ப் கிடைக்கும். பட் இதில் வந்து ஃபாக் லேம்ப்கான ப்ரொவிஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஃபிட் பண்ணிக்கணும். தென் இங்கே உங்களுக்கு நம்பர் பிளேட்கான ப்ரொவிஷனும் உங்களால் வந்து பார்க்க முடியுது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸ் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். முன்னாடி பார்த்தீங்கன்னா விண்ட்ஷீல்டில் நமக்கு 2 வைப்பர்ஸ் அண்டு வாஷர் ஃப்ளூயிட் வந்து 2 உள்ளே இன்டெக்ட் பண்ணியிருக்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ நல்ல ஒரு வைடான விண்ட்ஷீல்டு இங்கே நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த வண்டியுடைய ஓவரால் டைமென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்க்கும்போது நமக்கு 205 மில்லிமீட்டருக்கான கிரவுண்ட் கிளியரன்ஸும் ஓவரால் லென்த் பார்த்தீங்கன்னா 3994 மில்லிமீட்டருக்கான லென்த். தென் ஹைட்டு பொறுத்த வரைக்கும் 1572 மில்லிமீட்டருக்கான ஹைட்டும் விட்த்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 1758 மில்லிமீட்டருக்கான விட்த்தும் வந்து கிடச்சிருக்கு. ஸோ ஓவராலாக வீல் பேஸ் பார்க்கும்போது நமக்கு 2500 மில்லிமீட்டருக்கான ஒரு வீல் பேஸ் வந்து இங்கே நமக்கு பார்க்க முடியுது. ஸோ டயர் சைஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே நமக்கு ஒரு ஸ்டீல் வீலுக்கான டயர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டயருடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 195/60, ரிம் சைஸ் வந்து 16 இன்ச்சுக்கான ஒரு ரிம் சைஸ் வந்து இங்கே நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ பேஸ் வேரியண்ட்லேருந்தே உங்களுக்கு 16 இன்ச்சுக்கான டயர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மெக்ஃபர்ஷனுக்கான ஸ்ட்ரட்கான சஸ்பென்ஷனும் ரியரில் வந்து நமக்கு ட்விஸ்ட் பீம்கான சஸ்பென்ஷனும் வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. தென் ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக்கும் பேக்கில் வந்து நமக்கு ட்ரம் பிரேக்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டோர் ஹேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா பேஸ் மாடலுக்கே உங்களுக்கு க்ரோம் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். டாப் எண்டில் உங்களுக்கு 1 ரெக்வஸ்ட் சென்சாரோட கிடச்சிருக்கும். தென் இங்கே உங்களுக்கு மேக்னைட் அப்படிங்கிறதுக்கான பேட்சிங் வந்து இங்கேருந்து ஷோல்டர் லைன் ஃபுல்லாக வந்து ஒரு பிளாக் கலர் லைன் கொடுத்துருக்கிறது நல்லாவே இருக்குது. சைடில் இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டாப் எண்டில் வந்து நமக்கு இந்த இடத்துல வந்து இண்டிகேட்டர்ஸ் வந்து கிடைக்கும் மிரரில். ORVMs பொறுத்தவரைக்கும் மேனுவலி அட்ஜஸ்ட் ORVMs தான். உள்ளுக்குள்ளே நமக்கு ஒரு ஸ்டிக் இருக்கும், அதை வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். B and C பில்லர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்கிறது உங்களால் பார்க்க முடியுது. மேலே நமக்கு சன் ரூஃப் எதுவும் ப்ரொவைட் பண்ணலை. பாடி கலர் ரூஃபில் நமக்கு ரூஃப் ரைல்ஸ் வந்து ப்ரொவைட் ஆகிருக்கு. ஒரு 50 கிலோக்கான வெயிட்டை வந்து இது தாங்கும் அப்படின்னு சொல்லி நிசான்லேருந்து சொல்கிறாங்க. ஸோ பிளாஸ்டிக் கிளாடிங்ஸ் எல்லாமே நீட்டாகவே கொடுத்துருக்கு. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒரு 40 லிட்டருக்கான ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இந்த வண்டியில் நமக்கு கிடைக்குது. ஸோ மைலேஜ் பொறுத்த வரைக்கும் ARAயிலிருந்து கிளைம் பண்ணக்கூடியது 19.1. மேபி நீங்கள் ஸ்பீட் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20 கிலோமீட்டருக்கான மைலேஜ் கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அப்படியே நமக்கு ரியரில் வந்தோம் அப்படின்னா ரியரில் பாருங்கள் டெயில் லேம்ப் வந்து எனக்கு பர்சனலாக ரொம்பவுமே பிடிக்கும்னே சொல்லலாம். பிகாஸ் ஒரு ஈகிளோட நோஸ் மாதிரி இருக்குது. டெயில் லேம்ப் பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாலோஜன் செட்டப் தான். பட் லுக் வைஸ் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். சென்டரில் நமக்கு நிசான்கான பேட்சிங், கீழே வந்து மேக்னைட்டுக்கான பேட்சிங். இது AMT வேரியண்ட் அப்படிங்கிறனால ஈஸி ஷிஃப்ட் அப்படிங்கிற ஒரு வேரியண்ட்டுக்கான பேட்சிங்கும் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா பம்பர்ஸ் நமக்கு டியூவல் டோனில் கொடுத்துருக்கு. பாடி வந்து ஒயிட்லேயும் ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரியே ரியர்லேயும் வந்து பம்பருக்கு பிளாக் கலர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க.
பட் டாப் அண்ட் போனீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு Black with silver grey finish உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் நம்பர் பிளேட்கான ப்ரொவிஷனும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. பார்க்கிங் சென்சார் பொறுத்த வரைக்கும் ரியரில் 4 பார்க்கிங் சென்சார், கீழே 2 ரிஃப்ளெக்டாரும் பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. இந்த பேஸ் வேரியண்ட் அப்படிங்கிறனால உங்களுக்கு கேமரா வராது, எக்ஸ்ட்ராவாக தான் நீங்கள் ஃபிட் பண்ணிக்க முடியும். ஸோ ஆண்டனாவும் பார்த்தீங்கன்னா நார்மலாக கொடுத்துருக்காங்க. டாப் எண்டில் உங்களுக்கு ஷார்க் ஃபின்கான ஒரு ஆண்டனாவும் கொடுத்துருக்கு. ஸ்பாய்லர் பொறுத்த வரைக்கும் பேஸ் மாடல்லேருந்தே உங்களுக்கு இன்டகிரேட்டட் ஸ்பாய்லராக வந்து கொடுத்துருக்கு. டிசைன் வைஸ் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த இடத்துல உங்களுக்கு வாஷர் ஃப்ளூயிட் இருக்குது, பட் ரியர் வைப்பர் டிஃபாகர் மிஸ் ஆகுது. ஸோ காஸ்ட் கட்டிங்னால தான் இது வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஹை மவுண்ட்கான ஒரு ஸ்டாப் லேம்ப் லைட்டும் கொடுத்துருக்காங்க. ரியரோட பூட் இப்போ ஓப்பன் பண்ணுவோம். ஸோ பூட் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒன் டச்சுக்கு ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இங்கேயே வந்து நமக்கு நம்பர் பிளேட்கான லைட்டும் ப்ரொவைட் ஆகிருக்கு. நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பூட் தான், பிளாக் கலர் கொடுத்து இன்சுலேட் பண்ணியிருக்காங்க. கீழே நமக்கு பூட் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் 313 லிட்டருக்கான ஒரு பூட் ஸ்பேஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ ஹூக் உங்களால் வந்து பார்க்க முடியுது, மற்றபடி லைட் எதுவுமே இல்லை. பார்சல் ட்ரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா தான் ஆக்சஸரியாக ஃபிட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே பாருங்கள், நல்ல ஒரு குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. நிசான் மேக்னைட் அப்படின்னு சொல்லி ஒரு மேட்டு. இதுக்கு அடியில் நமக்கு ஸ்பேர் வீல் பொறுத்த வரைக்கும் 14 இன்ச்சில் வந்து கிடச்சிருக்கு. 165/80 ஒரு 14 இன்ச் ரிம் சைஸில் இருக்கக்கூடிய ஸ்பேர் வீல் தான். ஒரு ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க, பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணிடுவோம். இந்த வண்டியில் உங்களுக்கு 60/40க்கான ஸ்ப்ளிட் சீட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், 60/40க்கான ஸ்ப்ளிட் சீட் நீங்கள் யூஸ் பண்ணிங்க, ஃபுல்லாக ஃப்ளாட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 616 லிட்டருக்கான ஒரு பூட் ஸ்பேஸ் வந்து உங்களால் வந்து இங்கே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம ரியருடைய பூட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த வண்டியோடைய ஓவரால் பர்ஃபார்மன்ஸில் எப்படி இருக்குங்கிறத ட்ரைவ் ரிவ்யூவில் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வண்டியோடைய இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ கைஸ், இப்போ இந்த போனட்டை ஓப்பன் பண்ணி இந்த வண்டியோடைய இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் எப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ போனட் நல்ல ஒரு டீசெண்டான ஹெவி வெயிட்லேயே இருக்குது. இன்சுலேஷன் பண்ணியிருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். ஸோ இன்ஜினோட நாய்ஸ் கேபின்குள்ளே போயிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இங்கே நமக்கு கிடச்சிருக்கக்கூடியது ஒரு 1 லிட்டருக்கான ஒரு 3 சிலிண்டர் 4 வால்வ் இருக்கக்கூடிய இன்ஜின் தான் இங்கே நமக்கு பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டீசெண்டான வேலையே வந்து இன்ஜின் பிளேஸ் ஆகிருக்கு. பட் இன்ஜினோட கேப் எதுவும் கொடுக்கல, இருந்தாலும் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஃபயர் வால் எல்லாம் டீசெண்டாகவே கொடுத்துருக்காங்க. கீழே நமக்கு ஓரளவுக்கு க்ளோஸ் பண்ணியிருக்கிறது நம்மளால் பார்க்க முடியும். ஸோ பேட்டரி வந்து இந்த இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. ECM யூனிட் அதுக்கு பின்னாடியே பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ ஓவராலாக இந்த வண்டியோடைய 1 லிட்டர் இன்ஜினோடைய பவர் பார்த்தீங்க அப்படின்னா 71 bhp பவரும் 96 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் இந்த வண்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த வண்டியோடைய இன்ஜினுக்கு இந்த பவர் நல்ல ஒரு பவர்னே சொல்லலாம். ஸோ வைப்பருக்கான ஃபில்லிங் வந்து மேலே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இன்ஜின் வைஸ் நல்லாவே இருக்குது. இவ்வளோ பெரிய வண்டிக்கு இந்த வண்டியோடைய இன்ஜின் பவர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ட்ரைவ் ரிவ்யூவில் சொல்லுவோம். ஆல்ரெடி இந்த வண்டி நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கமெண்ட்டை கீழே கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ வாங்க இந்த வண்டியோடைய இன்டீரியருக்குள்ளே போயிட்டு நம்ம இன்டீரியர் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி பேசின மாதிரி க்ரோம் ஃபினிஷ் பண்ண ஒரு டோர் ஹேண்டில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரிக்வஸ்ட் சென்சார் டாப் எண்டில் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ டோர்ஸ் ஒரு டீசெண்டான வேலையை ஓப்பன் ஆகிருக்கு. தட் எஃபெக்ட் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ ஒரு டீசெண்டான பில் குவாலிட்டி வந்து இங்கே நமக்கு எதிர்பார்க்கலாம். ஸோ டோரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே ஒரு லெதர் ஃபினிஷ் பண்ண மாதிரி ஒரு ஃபேப்ரிக் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்கிறது நல்லாவே இருக்குது. ஸ்டிச்சஸ் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க, பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இங்கெல்லாம் வந்து நமக்கு பிளாஸ்டிக் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ORVMs வந்து இந்த ஸ்டிக் யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். பவர் விண்டோஸ் வந்து உங்களுக்கு பேஸ் மாடல்லேருந்தே வந்து கொடுத்துருக்காங்க. தென் இங்கே உங்களுக்கு மேக்னைட் அப்படிங்கிற ஒரு பேட்சிங் கொடுத்துருக்கு. ஹனிகோம் டிசைனும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. தென் கீழே 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர், ஸ்பீக்கருக்கான ப்ரொவிஷன் மட்டும் தான் இங்கே நமக்கு கிடைக்கும். தென் சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளாக் அண்ட் கிரே கலர் இன்டீரியர் தான். ஸோ பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம்னஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. ஃப்ரண்ட் சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்டோட தான் வந்து கிடச்சிருக்கு. ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடைக்கல, பட் இருந்தாலும் இன்க்ளைன் அண்ட் டிக்ளைன் ஃப்ரண்ட் மூவ் அண்ட் பேக் பண்ணிக்க முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம ட்ரைவ் பண்ணுறது AMT வண்டி. ஸோ அதனால் பிரேக் அண்ட் ஆக்சிலேட்டர் பெடல் மட்டும் இருக்குது. டெட் பெடல் ஒன்று பெருசாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ உள்ளே போயிட்டு இந்த வண்டி உள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு வந்துட்டு ஒரு ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்கு. தென் ஹெட்லைட்டுக்கான ஒரு லெவலரும் வந்து கொடுத்துருக்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ இப்போ நம்ம அந்த வண்டிக்கு உள்ளே வந்தாச்சு. டோரை க்ளோஸ் பண்ணிடலாம். எஸ், க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த வண்டியோடைய கீ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ இதுதான் இந்த வண்டியோடைய கீ. இப்போ இந்த இக்னிஷனை ஸ்டார்ட் பண்ணி இன்ஜினோட நாய்ஸ் கேபின்குள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். எஸ், இப்போ நம்ம ஆன் பண்ணியாச்சு.
மேக்ஸிமம் வந்து கேபின்குள்ளே இன்ஜினோட நாய்ஸ் வந்து இல்லை, நல்லாவே அரெஸ்ட் பண்ணியிருக்கிறது உங்களால் வந்து பார்க்க முடியுது. ஸோ இன்றைக்கி நம்ம ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கிறது ஒரு 5 ஸ்பீட் AMT டிரான்ஸ்மிஷன் இருக்கக்கூடிய வண்டி. ஸோ ஸ்டேரிங் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்க்கான ஸ்டேரிங் வந்து கிடச்சிருக்கு. க்ரோம் ஃபினிஷும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஹாரன் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஹாரன் பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டான சவுண்ட் குவாலிட்டி தான். டாப் எண்டில் உங்களுக்கு MID-க்கான கண்ட்ரோல், இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம்க்கான கண்ட்ரோல் இந்த இடத்துல ரெண்டுத்தையும் கொடுத்துருப்பாங்க. பேஸ் மாடலாக இருந்தாலும் கூட ஸ்டாண்டர்டாக 6 ஏர்பேக்ஸ் வந்து இந்த நிசான் மேக்னைட்டில் கொடுத்துருக்கிறது உங்களால் வந்து பார்க்க முடியும். ஸோ கர்டைன் ஏர்பேக்ஸ் ஃப்ரண்ட்டில் 2 இந்த மாதிரி வந்து 6 ஏர்பேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ MID பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டிஜிட்டலுக்கான ஒரு MID தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஒரு TFT-க்கான டிஸ்பிளே சைடில் வந்து டிஜிட்டல் டைப்பில் பார்க்குறதுக்கு கிராஃபிக்ஸ் எல்லாம் நல்லாவே இருக்குது. ஸோ இந்த குட்டி பட்டன் யூஸ் பண்ணி நீங்கள் எல்லாமே உங்களால் செக் பண்ணிக்க முடியும். ரேஞ்சு, தென் இன்ஸ்டன்ட் கிலோமீட்டர் எவ்வளோ இன்னும் போகும், தென் ஆவரேஜ் மைலேஜ், அதுக்கப்புறமா ஃபியூல் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்க, தென் அதுக்கு அடுத்து டயர் ப்ரெஷர், இந்த மாதிரி வந்து நிறையா விஷயங்கள் வந்து உங்களால் வந்து இது மூலிமா நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ MID ஒரு டீசெண்டான டிசைனில் கொடுத்துருக்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. தென் அதுக்கு அடுத்து நமக்கு ஏசி வென்ஸ் பார்த்தீங்கன்னா 4 ஏசி வென்ஸும் நல்ல ஒரு ஃப்ளோ இருக்குன்னே சொல்லலாம். டிசைன் வைஸ் நல்லாவே இருக்குது. சில்வர் க்ரோம் ஃபினிஷ் பண்ணது அங்கேயும் உங்களால் வந்து பார்க்க முடியுது. இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஒரு பேஸ் வேரியன்ட். ஸோ அதனால் மீடியா பிளேயர் வந்து கிடையாது, நீங்கள் வெளியே தான் கொடுத்து கஸ்டமைஸ் பண்ணிக்கணும். தென் அதுக்கு கீழே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கிறது ஹசார்ட்கான ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹாப்டிக் சவுண்ட் நல்லாவே இருக்குது. தென் கூடவே உங்களுக்கு பூட் ரிலீஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு பட்டனும் பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கிறது வந்து நம்மளால் இங்கே பார்க்க முடியும். தென் அதுக்கு அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஏசிக்கான கண்ட்ரோல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மேனுவல் அட்ஜஸ்டபிள் கண்ட்ரோல்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா, ஃபோன் வச்சுக்கக்கூடிய ஒரு ஏரியா. தென் கீழே வந்தீங்க அப்படின்னா 12 வாட்க்கான ஒரு சார்ஜிங் சாக்கெட் இங்கே வந்து உங்களால் பார்க்க முடியும். தென் அதுக்கு கீழே ஒரு மொபைல் வச்சுக்கக்கூடிய ஒரு சின்ன ஸ்பேஸும் கொடுத்துருக்கு. ஸோ ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது ஸ்டோரேஜ் வைஸில் நிறையாவே இருக்குன்னு சொல்லலாம். தென் இங்கே உங்களுக்கு AMT டிரான்ஸ்மிஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறத பார்க்கலாம். ஸோ 5 ஸ்பீட்க்கான டிரான்ஸ்மிஷன் தான். இதில் ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவ் 3 மோட் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ராவாக மேனுவல் அப்படிங்கிற மோட். ஸோ மேனுவலாகவும் நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணிக்க முடியும். தென் ஹேண்ட் பிரேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு மேனுவல் ஹேண்ட் பிரேக்ஸ், 2 கப் ஹோல்டர் வந்து இங்கே கொடுத்துருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. சீட்டோட ஃபேப்ரிக்கோட ஸ்டிச்சிங்ஸ் பாருங்கள். ஸோ டிசைன்ஸ் எல்லாமே நல்லாவே இருக்குது. பர்சனலாக எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. டிசைன் பேட்டர்ன் எல்லாம் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். கம்ஃபர்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா க்ரிப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ க்ளவ் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பெரிய க்ளவ் பாக்ஸ் உங்களால் இங்கே பார்க்க முடியும். ஸோ கூலண்ட் க்ளவ் பாக்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா கூலண்ட் இல்லை, பட் இருந்தாலும் ஒரு டீசெண்டான ஸ்டோரேஜ், செப்பரேட்டாக கம்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க பேப்பர்ஸ் வைக்கிறதுக்கு. தென் அப்படியே மேலே வந்தோம்னா IRVMs பொறுத்த வரைக்கும் ஆட்டோ டிமிங் ஆப்ஷன் கிடையாது, ஒரு மேனுவலி டிமிங் ஆப்ஷனோட வந்து கிடச்சிருக்கு. தென் சன்வைசர், கோ பேசஞ்சருக்கு மிரர் கொடுத்துருக்காங்க, மிரர் கொடுத்துருக்காங்க. தென் மேலே நமக்கு ஒரு எல்லோ கேபின் லேம்ப் வந்து ஒன்று கொடுத்துருக்கு. தென் ஃப்ரண்ட்டில் டிரைவர் சைடில் பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஹோல்டர் கிடச்சிருக்கு. சன்வைசரில் டிக்கெட் ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஃப்ரண்ட் கேபினோட வியூ நிசான் மேக்னைட் வைசியாவுடைய AMT டிரான்ஸ்மிஷன் இருக்கக்கூடிய வண்டியோடைய வியூ இது. பர்சனலாக எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் கொடுத்துருக்கறனால நல்லா பார்த்த உடனே பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும் எல்லாத்துக்குமே. கிரே ஃபினிஷ் அங்கங்கே டச் பண்ணியிருக்கிறது சூப்பராகவே இருக்குது. ஸோ எக்ரஸ் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஒரு 205 மில்லிமீட்டர் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கக்கூடிய வண்டியோடைய எக்ரஸ் ஒரு டீசெண்டான வேலையே இருக்குது. இப்போ நம்ம ரியர் சீட்டோடைய கம்ஃபர்ட் எப்படி இருக்குங்கிறத உள்ளே போயிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ரியர் டோர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃப்ரண்ட்டில் கிடச்ச மாதிரியே ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுது. பவர் விண்டோஸ் ரியர்லேயும் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். ஃப்ரண்ட்டில் மாதிரியே உங்களுக்கு ஒரு ஹனிகோம் டிசைன் பேட்டர்ன், தென் சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா, 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர், கூடவே ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா. ஸ்பீக்கருக்கான ப்ரொவிஷன் மட்டும் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ டோர் பேட்ஸ் நல்லா டீசெண்டாகவே பேக் பண்ணியிருக்காங்க. ரியரில் நமக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது. 2 பேர்த்துக்கு கிடச்சிருக்கு. தென் கீழே நமக்கு ஆம்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் கப் ஹோல்டர் வித் மொபைல் ஹோல்டரோடு வந்து கிடச்சிருக்கு. சீட்ஸ் பாருங்கள், ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி ஒரு சூப்பரான பேட்டர்னில் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம உள்ளே போயிட்டு லெக் ரூம் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம உள்ளே போயிடலாம். உள்ளே வந்தாச்சு. டோரை க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ லெக் ரூம் பொறுத்த வரைக்கும் நல்லா டக் பண்ணி வச்சுருக்கேன், நீட்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். நீரும் நல்ல ஒரு நீரும் நல்ல ஸ்கூப் அவுட் பண்ண சீட் தான் இங்கே நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து கிடச்சிருக்கு. ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடியது என்னோடய சீட்டிங் பொசிஷனில் தான் வச்சுருக்கேன். நல்ல நீரும் வந்து நல்லாவே இருக்குது. தை சப்போர்ட் 80%க்கான தை சப்போர்ட் கண்டிப்பாக இது ஃபுல்ஃபில் பண்ணுது. லாங் ட்ராவலுக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டை கொடுக்க வாய்ப்பு இருக்காது. ஆம் வச்சுக்கக்கூடிய ஏரியா நல்லாவே இருக்குது. என்னதான் உள்ள பிளாக் இன்டீரியர் கொடுத்துருந்தாலும் நல்ல ஒரு வைடரான விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க. சின்னதாக ஒரு குவார்ட்டர் கிளாஸும் பின்னாடி கொடுத்துருக்கிறதுனால உள்ளுக்குள்ளே நல்லா வெளிச்சமாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். மேலே நமக்கு ஒரு
எல்லோ கலர் கேபின் லேம்ப் வந்து ரியர்லேயும் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட்லேயும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு கிராப் ஹேண்டில் நம்ம ஆல்ரெடி நிறையா காரில் பார்க்கும்போது சொல்லியிருந்தேன். சில காரில் பார்த்தீங்கன்னா டப்புன்னு போய் அடிக்கும், இதில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஸ்மூத்னஸாக போகுது. ஹூக் வந்து ஒன்று கொடுத்துருக்கிறது நம்ம நல்லா பார்க்க முடியுது. இந்த சைடும் ஹூக்கோடைய ஒரு கிராப் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட், எஸ் நல்ல ஒரு விஷயம். சென்டர் பேசஞ்சருக்கு ஹெட்ரெஸ்ட் கிடையாது, கீழே ஆம்ரெஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கிது. 2 கப் ஹோல்டர் மொபைல் ஹோல்டரோட வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு டீசெண்டான வேலை நிற்கிது, ரொம்ப கீழே போகலை, ரொம்ப மேலேயும் இல்லை, ஒரு கரெக்டான வே. ஸோ ஆம் வச்சுக்கக்கூடிய லெவலில் தான் வந்து நீட்டாகவே இருக்குது. கீழே ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கொஞ்சம் நல்லாவே ஃப்ளாட் பண்ணியிருக்காங்க, பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஃப்ளாட் பண்ணியிருக்கலாம். இந்த பொசிஷனில் இருக்கும்போது லெக் கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்க முடியும். பட் சின்ன பசங்களாக இருந்தால் ஓகே, பெரியவங்களாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணி தான் ஆகணும். முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஏரியாவும் கிடச்சிருக்கு. ஐஎஸ்ஓஃபிக்ஸ்க்கான சைல்டு மவுண்டிங்கை நமக்கு கொடுத்துருக்காங்க. சேஃப்டி வைஸில் பார்க்கும்போது இஎஸ்பி, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஏபிஎஸ், 6 ஏர்பேக்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக கிடச்சிருக்கு. ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் வந்து கிடச்சிருக்கு. ரியர் கப் ஹோல்டர் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கு அடுத்து ரியரில் பார்த்திங்க அப்படின்னா அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட், ஃப்ரண்ட்லேயும் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட். இந்த மாதிரி வந்து பேஸ் மாடல்லையே நிறைய விஷயங்கள் வந்து இந்த மேக்னைட் வைசியாவில் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் மேக்னைட்டோடைய பேஸ் மாடலோடைய ஃப்ரண்ட் கேபின் வியூ. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரியரில் நம்ம எல்லாமே மேக்ஸிமம் பார்த்தாச்சு. முக்கியமான விஷயம், பேஸ் மாடல்லையே உங்களுக்கு பவர் விண்டோஸ் ஆல் 4 டோர்ஸ்லையுமே வந்து கிடச்சிருக்கு. இது ஒரு நல்ல விஷயம். ஸோ இப்போ நம்ம கீழே இறங்கிட்டு இந்த வண்டியோடைய எக்ஸாக்ட் ஆன் ரோட் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ணுறது மேக்னைட் வைசியா ஏஎம்டி டிரான்ஸ்மிஷன் இருக்கக்கூடிய வண்டி. ஸோ இந்த வண்டியோடைய ஆன் ரோடு காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நிசான் ஷோரூம் இவிஎம்மில் எனக்கு கொடுத்த ப்ரைஸ் தான் உங்களுக்கு நான் வந்துட்டு இப்போ ஸ்க்ரீனில் ஆட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 8,60,000 கிட்ட இந்த வண்டி போய்கிட்டு இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு 30,000க்கான ஆஃபர் வந்து போய்கிட்டு இருக்குது. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இங்கே வந்து என்கொயரி பண்ணிங்க அப்படின்னா புக் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் பண்ணி தருவாங்கன்னு சொல்லலாம். ஸோ இது ஏஎம்டி வேரியண்ட் அப்படிங்கிறதுனால இந்த ப்ரைஸ். ஸோ இதுலேயே நீங்கள் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் எடுத்திங்கன்னா 7,90,000 கிட்ட ஆன் ரோட் காஸ்ட். அது கூட உங்களுக்கு 30,000க்கான கேஷ்பேக் ஆஃபர் கூடவே வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபரும் கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு இங்கே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஓவராலாக இந்த வண்டி நமக்கு ஒரு பட்ஜெட் ஃபார் ப்ரைஸ்னே சொல்லலாம். ஸோ ஒரு 7,90,000க்கு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இருக்கக்கூடிய வண்டி, 8,60,000க்கு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் இருக்கக்கூடிய இந்த வண்டி நமக்கு கிடச்சிருக்கு. பாடி குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் கிடையாது, உள்ளுக்குள்ளே ஸ்பேஸில் காம்ப்ரமைஸ் கிடையாது, ஃப்ரண்ட்டோடைய ரகட்னஸ்க்கான ஒரு லுக்லேயும் காம்ப்ரமைஸ் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இதில் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் நிசான் மேக்னைட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இவிஎம் நிசான் ஷோரூம் பல்லடம் ரோட் இவங்களோட ஷோரூம் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு சூப்பரான பேஸ் மாடல் உங்களுக்காக நான் எடுத்துகிட்டு வரேன். ஸோ அதுக்காக நம்ம சேனலை கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, bye from Kishore Vlogs. Bye.